வணக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து விற்பனையாகி வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் இன்று மேலும் 560 ரூபாய் உயர்ந்து 90,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆபரண தங்கம் இன்று ஒரே நாளில் கிராமுக்கு 140 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 11,320 ரூபாய்க்கு விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு 11,000ற்கு கீழ் விற்பனையான நிலையில் தற்பொழுது மீண்டும் 11,000 கடந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்கள் என்பது தங்க நகை மீண்டும் பல உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது தங்கம் மீது முதலீடு செய்வதற்கு சரியான நேரம் இல்லை, ஆனால் வாங்குவதற்கு சரியான நேரம் என்று ஏற்கனவே விற்பனையாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். ஏனென்று சொன்னால் தங்கம் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வரக்கூடிய நிலையில் சில நாட்களுக்கு பின்பு இன்று பார்த்தோமேனால் மீண்டும் புதிய உச்சத்தை எட்டி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரே நாளில் 2 முறை விலையேற்றம் கண்டது இன்றுதான். இது போன்ற ஒரு விலையேற்றம் என்பது தீபாவளி பண்டிகைக்கு முன்பு விலை ஏறி இருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அதே போன்ற ஒரு விலையேற்றத்தை இன்று தங்கம் விலை எட்டி இருக்கிறது. ஆனாலுமே கூட அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில், அதாவது இந்த வருட இறுதிக்குள் தங்கத்தின் விலை 1 லட்சத்தை எட்டுமா என்பதுதான் தற்பொழுது முதலீட்டாளர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடந்த சில தினங்களுக்கு முன்பே 97,600 வரை சவரன் சென்றிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் விலை குறைந்து விற்பனையானது. 88,000 வரை விலை குறைந்திருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் விலை ஏற தொடங்கி இருக்கிறது. அதே போன்று வெள்ளியின் விலையும் பார்த்தோமேனால் 40% வரை வீழ்ச்சி அடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. சர்வதேச சந்தையில் நிலவக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்கள், அதே போன்று தொடர்ந்து முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வது தயங்குவது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. சீனா, கஜகஸ்தான், இந்தியா உள்ளிட்ட 3 நாடுகள் தான் அதிக அளவில் தங்கத்தை வாங்கக்கூடிய ஒரு நாடுகளாக பார்க்கப்படுகிறது. இதில் தற்பொழுது இந்தியா பார்த்தோமேனால் தங்க நகை வாங்குவது சற்று குறைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு விலையேற்றம் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது மீண்டும் தங்க நகை வாங்குவது அதிகரிக்குமா அல்லது குறையுமா என்பதை இந்த காலாண்டில் பார்த்தோமேனால் முடிவின் தான் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.